வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகர் விஜயகுமார் அவர்களுக்கும் நடிகை மஞ்சுளா அவங்களுக்கும் மூத்த மகளாக பிறந்தவங்க தான் நடிகை வனிதா விஜயகுமார் அவங்க. சமீபத்தில் அவங்க ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் வீடியோ வெளியிட்டது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடனில் இருக்கேன், தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்ணீருடன் வனிதா விஜயகுமார் பேட்டி இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை வனிதா விஜயகுமார் சமீபத்தில் அவங்க சர்ச்சைகளை சிக்காத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வனிதா அண்மை காலமாக அதிக சர்ச்சைகளை சிக்கி வந்தாங்க. இந்த நிலையில நடிகை வனிதா விஜயகுமார் இயக்கி அவரது மகள் ஜோவிகா தயாரிப்பில் வெளியான மிஸ்டர் மிஸ்ஸர் திரைப்படம் திரையரங்கில் எதிர்பார வெற்றியை பெறல. இதனால ஏற்பட்டுள்ள பல கோடி ரூபாய் கடன் சுமையை குறித்து வனிதா தனது பிரபல யூடியூப் சேனலில் நேரலையில் வேதனையுடன் பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளியான இந்த படம் புரிதல் இல்லாத நகைச்சுவை மற்றும் பலவீனமான திரைக்கதை என விமர்சகர்கள் கடுமையாக சாடப்பட்டது. இதனால திரையரங்கில் வசூல்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமின்றி முன்னணி OTT தளங்கள் இந்த படத்தை வாங்க முன்வரல என வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தாங்க. நேரலையில் கண்ணீர் மல்க பேசிய வனிதா, இந்த படத்திற்கு நான் கடன் வாங்கி தான் எனது முழு உழைப்புமே செலுத்தினேன். எனக்கு வேறு பெரிய வருமான வழிகள் இல்லை. என் மகன் ஜோவிகாவுக்கு இப்போது தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க. தற்போது திரையரங்கில் OTT தளங்களில் கை கொடுக்காத நிலையில நான் நடுத்தருவில் நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது என தெரிவித்திருக்கிறாங்க. தனது பொருளாதார நிலையை மீட்டெடுக்க வனிதா ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் திரைப்படம் வரும் ஜூலை 18ஆம் தேதி அன்று வனிதாவின் சொந்த யூடியூப் சேனல் வெளியாகிறது. இந்த படத்தை பார்க்க விரும்புவோர் அவரது யூடியூப் சேனல் உறுப்பினராக இணைய வேண்டும். தயவு செய்து எனக்கு ஆதரவளிங்கள், சேனல் மெம்பராகி படத்தை பாருங்கள் என அவர் ரசிகரிடம் கோரிக்கை விட்டிருக்கிறாங்க. படம் ஏற்கனவே தோல்வியை சந்தித்துள்ள நிலையில இசையமைப்பாளர் இளையராஜா தனது சிவராத்திரி பாடலை அனுமதி பெற்று பயன்படுத்தியதாக தொடர்ந்த வழக்கு வனிதாவிற்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. வனிதாவின் இந்த யூடியூப் மெம்பர்ஷிப் முயற்சி அவருக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கதறி எழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எழுதிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.